சீமானந்தம் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பார்க்க போனால் மண் வளம், மண் சார்ந்த அது அவேர்னஸே இல்லை மக்கள்கிட்ட. ஒரு ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அதுக்காக தான் வந்து சீமானந்தம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டுறாரு. ஏன்னா இவங்களுக்கு சொல்லும்போது அறிவில் புத்தியில் ஏற மாட்டேங்குது. படிக்கிறானா படிக்கவும் மாட்டானுங்க. இலவசத்தை முற்றும் முழுமாக வேணான்னு சொல்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் மட்டும் தான். அதனால தான் இங்கே வந்து வளர்ச்சியே கிடையாது. அவர் வந்து அவருடைய மூணு ஒரு விஷயம் இலவசம் என்ன தெரியுமா? குடிநீர், சுத்தமான குடிநீர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலவச கல்வி. இவங்க வச்சிருக்க கல்வி கிடையாது. அதான் இடிஞ்சு விழுது பில்டிங்கு, சத்துணவு போடுறேன்னு பெருமை பீத்துறானுங்கல்ல. என்ன சத்துணவு போடுற? நீ சத்துணவு போடுற அளவுக்கு வெறும் அதாவது பட்னியே பசங்களை வர அளவுக்கு தான் நீ வந்து அந்த அப்பா அம்மாவோடைய வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிற. உங்ககிட்ட கையேந்தி நிற்கணும். ஆனால் சீமானந்தம் சொல்கிறது என்னென்னா, தற்சார்பு பொருளாதாரம், அதே போல் வந்து தன்னம்பிக்கை மிக்க வாழ்வு. நீ வந்து நீ சம்பாரித்து உன் கையால் நீ எல்லாத்தையும் வாங்கிக்க. அதுக்கான வேலை வாய்ப்பை நான் தரேன். நீ வேலை வாய்ப்பை வேணாம். விஜய் என்ன சொல்கிறாப்புல, தாவேகா தலைவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 4000 தருவேன். வேலை இல்லாதவனுக்கு, அதாவது என்ன சொல்கிறாரு, வேலை தருவேன்னு சொல்ல, வேலை ஏதாவது 4000 தருன்றார். அது அவனையும் கெடுக்கிறது. வேலை எல்லாம் 4000 தருவான், அதை வச்சு உக்காந்து ஏதாவது குடிச்சிட்டு எங்கேயா போய் மட்டையெடு கிடப்போம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை வந்து திரும்பியும் வந்து ஒரு 50-60 ஆண்டு வருஷம் வந்து நம்மளை பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதா இந்த தாவேக்காவோடைய முக்கிய வேலையாக இருக்குது.